എന്നാ സാറേ മനസ്സിലായോ? Hi guys, welcome back to Magic 360. நம்ம சேனலுக்கு ஒரு அப்டேட் லெவலுக்கு தாங்க போறோம். அடுத்து நம்ம சேனலுக்கு நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கோம். ஒரு கனவுன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய ஆசை இருக்கும் அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு. அது அந்த ஆசையில நம்ம நிறைய பொருட்கள் வாங்கிட்டோம். பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் USR6 Mark II ஒன்று, அதுக்கு RFல 2.70 mm இது வந்து காஸ்ட்லிங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நம்ம அது வாங்குவோம், வெறித்தனமா கொடுக்கணும்ல ரிசல்ட். அடுத்து இதுக்கெல்லாம் ஸ்டெபிலிட்டியா வீடியோ எடுக்கிறதுக்காக கிம்பிள் DJI-RS3ல காம்போ, அது ஃபுல்லா கிட்டோட வாங்கியிருக்கோம். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச DJI Avata. இது ரொம்ப ஒரு கனவுனே சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வாங்குவோமான்ட்டு இது நம்ம வாங்கியிருக்கோம். பார்க்கலாம், அடுத்தடுத்து ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போ அன்பாக்ஸ் வீடியோ மட்டும்தான். அடுத்து நெக்ஸ்ட் அதை ஆப்ரேட் பண்ணி அது எல்லா வீடியோ போடலாம். இதுக்கு ப்ளஸ் பிளைமோர் கிட்டு. நம்ம முதல் Air2S வச்சிருந்தேன்ல, அது Air2Sக்கு பிளைமோர் கிட் வந்து பண்டலாவே வரும். இது தனியா வருது. இது ஒரு இது. நெக்ஸ்ட் பூராத்தையும் கவர்மா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுல இருந்து ஆரம்பிப்போமே. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அன்பாக்சிங். DJI Avata பிளைமோர் கிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து 2 பேட்டரி, அப்புறம் சார்ஜிங் ஹப் மாதிரி 2-3 ஐட்டம் இருக்கும். இது ஹப், அந்த சார்ஜிங் ஹப் அட் அ டைம்ல 4 பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். ஆனா ஒன்னொன்னா தான் ஏறும். அது ஒண்ணு. பிளஸ் 2 பேட்டரிஸ். இப்போ பிளைமோர் கிட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் Avata. இது எப்படி சொல்றது, இதை பத்தி சொல்லணும்னா ஒரு கனவுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கண்ணுக்குள்ள வச்சு உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கணும்னு தான் இந்த Avataவை நான் வாங்கினேன். நான் Air2S யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட்லி எப்படி சொல்றது, ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம ஜாலி பண்ணலாம். அந்த லெவலுக்கு இதில் ஒர்த்தாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் தான் முக்கியம் ரொம்ப. இதில் விசிறு தட்டுச்சுன்னா காலி தான் சொல்லணும். அதே மாதிரி தான் இது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தரமாக போடுறோம். ஃபுல்லாக வீடியோ பண்ணியே போடுறேன். ஃபுல்லாக எப்படி சார்ஜிங், பேட்டரி எல்லாமே போடுறேன். இப்போ சும்மா அன்பாக்சிங் தான். இது ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ணிட்டு என்னென்ன பொருள், இதோட என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? அன்பாக்சிங் பண்ணலாம். ஒன்று காகுல்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மோஷன் கண்ட்ரோல். இதில் ரெண்டுமே இருக்குது, கூகுள்ஸும் மோஷன் கண்ட்ரோலும். இது ஒன்று. இது ஒரு பாக்ஸில். இந்த பாக்ஸில் தாங்க நம்ம Avata ட்ரோன் இருக்குது. இதில் ட்ரோன் இருக்குது. நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் ஓரம் தட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்ம Avataவை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓப்பன். பர்ஃபெக்ட். பார்க்க கொஞ்சம் லைட் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கு. இதுக்குள்ள என்னென்ன கொடுக்குறாங்க சொல்லிடுறேன். ஒரு சார்ஜிங் ஹப், சிங்கிள் பேட்டரிக்கு. இது ட்ரோனோட வர்றது வந்து சிங்கிள் ஹப்பு. அப்புறம் விங்ஸ், ஒரு 2 விங்ஸ் இருக்கு. அப்புறம் சார்ஜிங் கேபிள் இது ஒன்று. அப்புறம் இந்த சிலிக்கான் ஜெல்லு, அவ்வளோதான் இதுக்குள்ள இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ட்ரோனில் பேட்டரி, கார்டு, அந்த லென்ஸ். நெக்ஸ்ட் ட்ரோனு ஒரு பேட்டரி இருக்கு, இதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கூகுள்ஸ், இது ஒரு வியர் கண்ணில் பார்த்து எடுக்கிறது. இது ஒன்று. ப்ளஸ் அந்த இதோட சார்ஜிங் கேபிள். அப்புறம் மோஷன் கண்ட்ரோலர் இது 2. ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்கும். இது 2ல இந்த ஜாய்ஸ்டிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. சரி, நெக்ஸ்ட் இது
இது பேட்ரி, இது கூல்ஸோட ஒரு பேட்ரி. அது முடிஞ்சு நம்ம ட்ரோனை அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம DJI RS3 காம்போ எடுத்துட்டு இதுக்கு இந்த பேக் சூட்கேஸ்க்கு ஒரு கவர், அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்ச்சு, நெக்ஸ்ட்டு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு இது மாதிரி கீ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு அந்த ரோ போட்டு பண்ணுவோம்ல அது ஒன்று. அப்புறம் கீழே ஸ்டிக்கு ஸ்டாண்டு இல்லை அதுக்கு ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து கிம்பிள், இதான் ஒரு முக்கியமான பார்ட்ஸ்னே சொல்லலாம். இதுதான் நம்ம ஸ்டெபிலைட் பண்ணி கொடுக்கும். இது ஒன்று ப்ளஸ் இதுக்கு அடிஷ்னலாக பேட்ரி ஒன்று, பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம தேவையில்லை. நெக்ஸ்ட் இதில் உள்ளது அவ்வளோதான், சில பிளாக் கைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம EOS R6 போகலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் வந்து EOS R6 பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒன்று பேட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம படிக்க போகிறது கிடையாது. சார்ஜர், அதுக்குரிய கேபிள், ப்ளஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பு, அப்புறம் பாடி EOS R6 பாடி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே இருக்குது. பார்த்தோம்னா தெரியும். இதில் இப்போ நம்ம R6 நம்ம கையில் இருக்குது. அவ்வளோதான், Mark II இது. நெக்ஸ்ட்டு Canon RF 2870mm 2.0 அப்ரைச்சருங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு லெதர் பேக்கு, இது லென்ஸ் சேஃப்க்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான், இது தொடக்கிறதே கிடையாது. நெக்ஸ்ட்டு அப்புறம் உள்ள சேஃப்டுக்காக தெர்மாகோல் உள்ள நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. இது பார்க்க அந்த பாடிக்கும் இதுவும் போட்டோம்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எப்படியும் ஒரு 2 கிலோ வச்சுருக்குங்க. அதெல்லாம் அப்படி டம்பிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல. பார்த்தீங்கன்னா லென்ஸ் எல்லாமே பெருசாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி வீடியோ போடலாம்.